வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, போதக்கார இளவரச, அந்த பொய்காரி, திருட்டு மயில், காயத்ரி, அவனோட எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் அண்ணன், இந்த 3 பேர்த்த பற்றியும் பேச போகிறோம். 3 பேர்த்த பற்றி என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒரு கூலி வேலை செய்கிற ஏழை பெண்ணு, வீட்டு வேலை செய்கிற பெண்ணோட கணவருக்கு மருந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த மருந்து வாங்கியும் கூடி அவங்க கணவர் குடிச்சிருக்கிறார். அந்த பெண்ணை இந்த பொய்காரி காயத்ரியோட அண்ணன் மிரட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். நான் சில ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை நீங்கள் நல்லா பாருங்கள். பார்த்த கடைசியில் இவங்களை பற்றி நான் புட்டு வைக்கிறேன். அந்த மிரட்டின ஆடியோ பைரவி கிரியேஷன்ஸுங்கிற அக்கா சேனல் இருக்குது, போய் பாருங்கள். கீழே லிங்க்கு கொடுக்குறேன். ஆனால் இவங்களை பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி பேசியாகணும். கண்டிப்பாக பாருங்கள், நான் விவரிக்கிறேன். அந்த ஏழை பெண்ணை கூட விட்டு வைக்கல, அவங்கள போய் மிரட்டுறது, மற்ற எல்லாத்தையும் யாரை மிரட்டணுமோ எல்லாத்தையும் மிரட்டுறது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எங்கிட்ட 6000 கேட்டாங்க, எங்கிட்ட 7000 கேட்டாங்க, எங்கிட்ட 3500 கேட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமஸுங்கிற ஒரு ஐடி, அது லேடி தாங்க, கோயம்புத்தூரில் சாதாரண வீட்டு வேலை செய்கிற பெண்ணு. இவங்ககிட்ட மருந்து வாங்கியிருக்கிறாங்க. 6000 எவ்வளோ? 6000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கணவர் மறுபடியும் குடிச்சிட்டு ஏமாற்றமாயிடுச்சு. அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அந்த பொய்காரியோட அண்ணனுமே திமிரா மிரட்டல். இது பைரவி கிரியேஷன்ஸ் ஒரு யூடியூப் சேனலில் அவங்க பேசின ஆடியோ இருக்குதுங்க. நேற்றே என்னோடய போஸ்ட்டில் போட்டிருப்பேன், மறுபடியும் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பொய்காரி காயத்ரியோட அண்ணனுக்குமே எவ்வளோ திமிர்னு வருங்க. ஆரம்பத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மருந்து வாங்கிக்கிங்க, இந்த மருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் 45 நாள் ரெக்கவர் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த மருந்து வாங்கி இவங்க கணவர் குடிக்கிறாங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2000 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறா. அதனால் 2000 பேர் குடிக்காமல் நேர்மையாக இருக்கிறாங்க, உங்கள் கணவர் மட்டும் எப்படி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு திமிர்த்தனமாக பேசுகிறா. உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ. அப்புறம் அந்த பொய்காரி காயத்ரி இந்த மருந்து சாப்பிட்டு என் கணவன் குடித்தா அப்படின்ட்டு பச்சை பொய் பேசுகிறாரு. இந்த மருந்து சாப்பிட்டுமே குடிச்சிட்டு மறுபடி இந்த மருந்து வாங்க வந்தான்ட்டு சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன் அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அந்த பொம்பளை அழுது வாங்கிட்டு போச்சு, இந்த பொய்யேறிட்ட. அந்த வீடியோ கூட டெலிட் பண்ணியிருப்பான்னு வச்சுங்க. இந்த மருந்தையும் கணவர் சாப்பிட்டு குடிக்கிறது இல்லையாம்மா. யார்கிட்ட கதை அடிக்கிறது? இவங்க கணவருக்கு இல்லாத கட்ட வழக்கமே கிடையாது. அந்த போதைக்கார இளவரசனுக்கு வாயில் புகையிலை, சிகரெட்டு, போதை, ஃபுல்லாக போதை போட்டு 2025 பண்ணாத அட்டூழியுமே கிடையாது. தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ, இதுதான் இவன் பண்ண சாதனை. இதெல்லாம் அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர் தெரியாது, கொஞ்சம் திருந்துங்க. அதாவது இந்த மருந்தை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா டாக்டர்கிட்ட போங்க. இந்த மருந்தோட விலை என்ன? அப்புறம் நந்தினிங்கிற ஒருத்தர் நான் போட்ட நம்பர்னால் டாக்டர்கிட்ட போய் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ? 1050 ரூபா கொடுத்து 45 நாளைக்கு 1050 ரூபா தான். இன்னும் உங்களுக்கு தெளிவடுத்தோன்னா 9445670646 டாக்டர் நாகராஜன் நம்பர். அவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரே கொரியர் அனுப்புவார். இந்த போதைக்கார இளவரசங்கிட்டையுமே அந்த பொய்காரிக்கிட்டையுமே இந்த மருந்தோட விலை கேளுங்க, இந்த மருந்தோட பேர் கேளுங்க. வாட்ஸ்அப்பா? அப்புறம் என்ன பாரு, வாட்ஸ்அப் ஏங்க ஆயிடுச்சாமா. பெரிய தொழிலதிபர், இன்டர்நேஷ்னல் தொழிலதிபர், வாட்ஸ்அப் ஏங்க ஆயிடுச்சாமா. நேற்று உட்காந்துட்டு யாரும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு முள்ளுவேலிக்குள்ளே புருஷனும் பொண்டாட்டியுமே பிச்சை எடுக்கிற குறையா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எதுக்கு பயப்படணும்? எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. உனக்குன்னு ஒரு சொந்த வீட்டுக்குள்ளோ அங்கே நிற்பாங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக நிற்பாங்க. யார் எதுக்கு பயப்படணும்?
ஏமாத்துனா எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. ஏன்னா ஒன்றாம் நம்பர் ஃப்ராடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா இந்த மருந்தோட பேர் விலை தான் கேட்குறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்கேரியும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஒரு ஏழை பொண்ணை மிரட்டிக்கிறாங்கன்னா அந்த பொய்கேரியோட அண்ணனுக்கு எந்த ஜென்மத்திலையுமே எந்த காலத்துலையும் கல்யாணமாகாது. ஒரு ஏழை பண்ண மிரட்டின இவனுக்கு பொண்ணே கிடைக்காது. சாதாரண ஒரு ஏழை பண்ண நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் உருப்படவே மாட்டீங்க. ஏன்னா கூலி வேலை செய்கிற பொண்ணு அவங்கக்கிட்டே 6000 ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு வயிறு வாங்கி கறி தரித்திர பணம் இதெல்லாம் கேட்குதா? பைரவி கிரியேஷன் சேனலில் போய் போட்டுக்கிறாங்க, தெளிவாக போய் கேளுங்க. இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க தயவுசெய்து. ஒவ்வொரு வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கூட ஏமாத்தினவனுங்க எங்கே போயிட்டா? சரி, மருந்து வாங்கி ஏமாற்றம் அடைந்தவர்கள் எங்கே போயிட்டாங்க? அவங்கள போய் கேட்க சொல்லுங்கள், அவங்கள போய் கொடுக்க சொல்லுங்கள். கேட்டால் கணவனுக்கு தெரியாமல் வாங்கியாச்சு, வீட்டுக்கு தெரியாமல் வாங்கியாச்சு, யாரை கேட்டு வாங்க சொன்னாங்க? வாங்கின கடைசியில் புலம்பக்கூடாது. உங்களுக்கு உங்கள் பணத்தை ஏமாத்துன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தாராளமாக புகார் அளிக்கலாம். நான் இவங்ககிட்ட மருந்து வாங்கலை, தெளிவாக சொல்கிறேன். நான் இவங்ககிட்ட மருந்து வாங்கலை. நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் போடுறேன். இவன் உங்கள் மருந்தோட வருமானத்தை வச்சுட்டு, அதாவது கழுத்தில் பார்த்தீங்கன்னா செயின், அந்த பொய்கேரியோட இதுக்கு காதில் தோடு வாங்கியிருப்பா, அப்புறம் சோபா செட்டு, வீட்டு வாடகை, இதெல்லாம் எப்படி? இவன் வீடியோ போட்டு 40 நாளாச்சு. ஒவ்வொரு வீடியோவில் இதான் சொல்கிறாங்க. அப்புறம் நந்தினிங்கிற ஒரு பெண்ணு டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. என்னோடய சேனலுக்கு கமெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் நம்பர் நான் தரேன், 9445670646. டாக்டர்கிட்ட 45 நாளைக்கு எவ்வளோ ரேட்டு, இந்த போதக்கார இளவரசங்கிட்டையுமே பொய்கேரிக்கிட்டையுமே எவ்வளோ ரேட்டு. அந்த பொய்கேரியோட அண்ணனுமே ஒரு ஏழை பெண்ணை மிரட்டிக்கிறாங்கன்னா எவ்வளோ தைரியம்னு பாருங்க. அந்த பொய்கேரிக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச வாய் கிடையாதுங்க. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு பெரிய IAS ஆஃபீஸரு எழுதிட்டு இருக்கிறாங்களாம்மா. எப்படி மக்களை ஏமாத்துறக்கு எப்படியெல்லாம் தகுடு திட்டான்னு பாருங்க. இன்னும் சொல்கிறேங்க, இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்தோட பேர் இல்லை, விலை இல்லை, கலப்படமான மருந்து என்னன்னு தெரியல. தயவுசெய்து உங்கள் கணவனோட உயிரில் நீங்கள் விளையாடாதீங்க. அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இது யார் பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு ஏழையை நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஜென்மத்தில் எந்த காலத்துலையுமே உருப்படவே மாட்டீங்க. எந்த கோயில் போனாலும் சரி. இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே தத்துவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா பணம் கண்ணை மறைக்குது. நேர்மையான பணம் கிடையாது, மக்களை ஏமாற்றி அடித்து பிடுங்கின பணம். அதை பொய்கேரி அண்ணன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாங்க. அதுதான் உண்மை. அந்த பொய்கேரியோட அண்ணன் மூஞ்சி பாருங்க, 1ஆம் நம்பர் குடிகாரக்கால் அப்படியே தெரியுது. பொய்கேரியோட அண்ணனுமே போதக்கால 1ஆம் நம்பர் போதக்காரர்கள். இவங்ககிட்ட தயவு செய்து மருந்து வாங்காதீர்கள்.